Hey guys, welcome to Fun Learning. நம்ம நேற்று வந்து எரித்ரோபாய்சிஸ் பார்த்தோம். ஸோ எரித்ரோபாய்சிஸோட கொஞ்சம் தான் நேற்று நம்ம நான் நேற்று அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எரித்ரோபாய்சிஸோட டெஃபினிஷன் பார்த்தோம், அதுக்கப்புறமா சைட் ஆஃப் எரித்ரோபாய்சிஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் எரித்ரோபாய்சிஸ் பார்த்தோம், சேஞ்சஸ் டேக் பிளேஸ் டியூரிங் எரித்ரோபாய்சிஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேஜஸ் ஆஃப் எரித்ரோபாய்சிஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் pro-erythroblast, early normoblast, intermediate normoblast, late normoblast, reticulocyte, matured erythrocyte. So once again, pro-erythroblast, early normoblast, intermediate normoblast, late normoblast, reticulocyte and matured erythrocyte. So I thought of making a mnemonic with this, but I couldn't unfortunately. But definitely I'll say you tomorrow erythropoiesis ஓட கடைசி வீடியோ போட்டு நான் முடிக்கும் போது கண்டிப்பா இதுக்கு நான் ஒரு mnemonic வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன். Try to remember it now. I'll say you with mnemonic tomorrow. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லுலையும் என்னென்ன எழுதணும், சரியா? அப்போ ஒரு செல் இப்போ எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஓகேவா என்னென்ன டிவிஷன் எழுதணும், அந்த செல்லை பற்றி என்னென்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். ஸோ லெட் மீ ரப் இட் ஆஃப் ஆல் திஸ். ஓகே, ஸோ இஃப் யூ டாக் அபவுட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு செல்லை பற்றியும் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து டயாமீட்டர். So first you should talk about the diameter. Pro-erythroblastோட diameter என்ன, அப்புறம் நியூக்ளியஸ் இருக்குமா, இந்த ஸ்டேஜ்ல நியூக்ளியஸ் இருக்குமா, நியூக்ளியோலை இருக்குமா, அதுக்கப்புறமா வந்துட்டு appearance of ஹீமோகுளோபின் இருக்குமா, what is the other name of it, ஓகேவா? Then what is the staining property of cytoplasm? cytoplasm. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கிளியராக எழுத வேண்டியதாக இருக்கும். சரியா? ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரைட் அபவுட் த டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா, ஹீமோகுளோபின் இருக்குமா இருக்காதா, ஸோ வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் இட் அண்ட் வாட் இஸ் த ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ மிச்ச செல்லுக்குமே வந்துட்டு நம்ம மிச்ச ஸ்டேஜ் உள்ள செல்ஸ்க்கும் மோரல்லஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃபர் ஆகும் தவிர்த்து இந்த இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்கணும். சரியா? குறிப்பிட்டாதான் யூ வில் கெட் மார்க்ஸ். இஃப் யூ ரைட் அபவுட் திஸ் 5 பாயிண்ட் தட் இஸ் எனஃப். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே தேவை கிடையாது, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் டு ரைட் இட் ஆல். ஓகேவா? ஸோ டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி இட் ஹாஸ் அ லார்ஜஸ்ட் டயாமீட்டர் when compared to any other stage, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ டயாமீட்டர் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஸோ வாட் இஸ் த டயாமீட்டர் அப்படின்னு சொன்னா 20. ஸோ 20 mu is the diameter of it. ஓகேவா? ஸோ நியூக்ளியோல இருக்குமானா டெஃபினெட்லி இருக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கடைசி ஸ்டேஜ்ல இருக்காது. எதுக்காக இருக்காது அப்படின்னு சொன்னேன்னா ஆக்சிஜன் கேரி பண்றதுக்கு இடம் வேணும், அதனாலதான் கடைசி ஸ்டேஜ்ல இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக 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 தான் இட் ஸ்டார்டட் டிஸ்அப்பியரிங். அப்போ எஸ் ப்ரெசன்ட். ஸோ நியூக்ளியோலையும் இருக்கும், ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஹீமோகுளோபின் இருக்குமா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஸ்டேஜ்ல சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும், பட் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் தெரியாது. ஈவன் மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தா கூட நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்ல ஹீமோகுளோபின் இருக்கிறது தெரியாது. ஸோ ரைட் இட் அஸ் ஆப்சென்ட். வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் இட்? ஸோ நேம் நீங்க வந்து சைஸ் வச்சே சொல்லிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருக்கிறதுலே பெரிய சைஸ் அப்படின்னா கண்டிப்பா ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் தான், எல்லா ஸ்டேஜையும் கம்பேர் பண்ண போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்னவா இருக்கும், என்ன பேரா இருக்கும்? மெகாலோபிளாஸ்ட். ஸோ மெகா இன்னசென்ஸ் பெருசு, பிளாஸ்ட் இன்னசென்ஸ் செல்லு, அவ்வளோதான். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் மெகாலோபிளாஸ்ட்.
ஓகேவா? ஸோ ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைட்டோபிளாசம். நான் ஏற்கனவே நேத்து சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்துட்டு அசிடிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஹீமோகுளோபின் இருந்தா அந்த சைட்டோபிளாசம் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் வில் ஸ்டெயின் ஒன்லி அசிடிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க பார்த்துட்டேன்னா ஹீமோகுளோபின் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாட் அபவுட் த ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைட்டோபிளாசம்? இட் வில் பி பேசோஃபிலிக் இன் நேச்சர். ஓகேவா? இட் வில் பி பேசோஃபிலிக் இன் நேச்சர். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா 1 minute. I guess I'm hopefully right. I'm not confusing you people. Yes, I'm right. So first you should write the diameter. So to remember this, just remember DNA. So DNA. So DNA. ஓகே, மிச்சம் இது கம்பேர் பண்ணும்போது கூட மிச்சம் ஸ்டேஜ் பார்க்கும்போது கூட மோரலெஸ் நீங்கள் இது எழுதினாலே ரொம்ப 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 போடும். சரியா? ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் மிச்சம் எல்லா ஸ்டேஜ்லேயுமே. பட் இது பொறுத்த வரைக்கும் இந்த இது நீங்கள் எழுதினா போடும். மிச்சம் சொல்ல ஒரு பாயிண்ட் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஆட் ஆகும் தவிர்த்து திஸ் டஸ் நாட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் அஸ் DNA so. ஓகேவா? DNA so அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூ பீப்புள் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஐம் கோயிங் டு ரப் இட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் ஸ்பேஸ் ஓவர் இயர்னு நினைக்கிறேன். ஆர் ஐ கேன் சேஞ்ச் இட். Wait a minute. It is very difficult. Yes, I got it. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் பற்றி சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் என்ன சொன்னேன் இயர்லி நார்மோபிளாஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இயர்லி நார்மோபிளாஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன் DNA சொன்னேன்னா DNA அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாமே எழுதிட்டேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபில் அவுட் த நெக்ஸ்ட் ஒன் டயாமீட்டர், nucleus and nucleoli, appearance of hemoglobin, staining property of 1 minute. I guess நான் அங்கேயே எழுதியிருக்கலாம். I have space over there but I wrote it here. It's okay. It's okay. So I'm writing here, see, other name. Okay, well, I guess you guys can see it. So diameter. ஸோ DNA எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன எழுதணும்னா டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் நான் ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 20 மியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 5 கம்மி ஆகுது. ஸோ 20 - 5 கம்மி பண்ணுறோம். என்ன எழுதுறோம்னா 15 மியூ. ஸோ ஜஸ்ட் -5 from that. ஓகேவா? தென் இஃப் யூ டாக் அபவுட் த நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலை won't be present. நியூக்ளியோலை இருக்காது. ஓகேவா? பட் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வில் பி present. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் இருக்காங்க, நியூக்ளியோலை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்பியரன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் இருப்பாங்களா? அப்பியரன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஆப்சென்ட். ஹீமோகுளோபின் எப்போ வரும் அப்படின்னா இட் வில் கம் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? தட் இஸ் இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட். ஸோ ஐ ரோட் ஒன்லி ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி. யூ ஜஸ்ட் ரைட் ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைட்டோபிளாசம் ஓவர் தேர். What is the staining property of cytoplasm? Here it is என்னன்னா hemoglobin is acidic in nature அப்படின்னு சொல்லியிருந்தேன். So what is the staining property? It is basophilic in nature. Basophilic. Okay, what is the other name of it? So other name கேட்குறாங்க.
ஸோ அதர் நேம் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம இதுல இருந்தே சொல்லிடலாம். ஸோ யூ நோ நீட் டு கோ ஃபார் அதர் நேம். ஸோ இந்த நேம் வச்சே சொல்லிடலாம். அதாவது பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட் இஸ் அதர் நேம். ஓகே, பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட் இஸ் அதர் நேம். ஸோ இங்கே நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இங்கே எந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். 1 second. எஸ், there is one extra point. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் வந்து இந்த 5 பாயிண்ட்டும் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட் வந்து மிச்சம் எல்லா ஸ்டேஜுக்கும் வரும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர் சம்திங் கால் குரோமட்டின் நெட்வொர்க். அது என்னன்னா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் செல் அப்படின்ற ஒரு லெசனை பாருங்க. ஓகேவா? ஸோ யூ ரெஃபர், ஐ கெஸ் யூ would have know about it. So there is something called chromatin network. This is present inside the nucleus. ஓகேவா? This chromatin network will condense. This is the only extra point you should write. Condensation of chromatin network take place. Only this you should write it in extra. There is nothing more extra in this. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு டிஎன்ஏ ஸோ மட்டும்தான். பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கெல்லாம் தேர் 1 second யூ ஷுட் ஆட் குரோமட்டின் நெட்வொர்க். ஒன்லி 1 யூ ஷுட் ஆட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆல் த அதர் ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ கெஸ் திஸ் ஐ வில் ரப் இட். ஸோ ஆல் த அதர் வில் ரிமைன் த சேம். So a little lazy of writing it again and again. You people are write it in the exam. Don't do it in the same thing in exam. I know you people are. Okay, so diameter. So yearly normoblast. Yes, I want to rub it la. So yearly, what will be the third stage of it? Intermediate. I guess இதுவே 20 minutes க்கு மேல போய்டும். Intermediate, and this is N, normoblast. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 second, 10 to 12. ஓகேவா? ஸோ 10 to 12 mu. யூ ஷுட் ரிமெம்பர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஜஸ்ட் டிவைடிங் 20 இருந்துச்சா, 20 மைனஸ் போட்டேன், -5 போட்டதுனால 15 கிடைச்சிது, அதாவது இயர்லிக்கு. ஸோ சேம் வே யூ -5 from 15 வில் கெட் 10. ஸோ 10 to 12, தட்ஸ் ஆல். ஓகேவா? நியூக்ளியஸ் இருக்கும், ஸ்டில் இருக்கும், நியூக்ளியோவில் இருக்காது. லாஸ்ட் ஸ்டேஜில் நியூக்ளியோவில் இல்லை இல்லையா? ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் டிஸப்பியர் ஆனதுனால நியூக்ளியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஐ மீன் இருக்காது. அப்பியரன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் லாஸ்ட் 2 ஸ்டேஜில் ஹீமோகுளோபின் இருக்காது, பட் இந்த ஸ்டேஜில் ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால what is the staining property of cytoplasm? I already said hemoglobin is acidic in nature. But இங்க ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஹீமோகுளோபின் இப்பதான் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா ஆகல. ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமா வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ஆகல. ஓகேவா? ஸோ வாட் த ஸ்டெயினிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைட்டோபிளாசம்னா ஜஸ்ட் இட் ஸ்டார்டட் அப்பியரிங். ஸோ இட் ஸ்டெயின் போத் acidic and basic. It will stain both acidic and basic. Because of இப்போ acidic stain போட்டா ஒரு கலர் வரும், கரெக்டா? basic stain போட்டா இன்னொரு கலர் வரும், கரெக்டா? so because of this I am other name of this is polychromophilic erythroblast. Now I guess you people can see it is a little just it's not convenient for me, so please adjust. Okay va? So I guess that's all. நொச்சல் குட்டா மாதிரி இருக்கு. DNA சோன்னு சொன்னேன். DNA is 10 to 12, sorry, diameter is 10 to 12 அப்படின்னு சொன்னேன். நியூக்ளியஸ் இருக்கும், இன்னுமே நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியோலை இல்லை, ஸோ ஆப்சன்ட். அப்பியரன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் அப்பியர் ஆகுறதுனால ஸ்டெயினிங் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது? போத் அசிடிக் அண்ட் பேசிக். அதர் நேம் என்ன சொல்லுவோம்னா பாலிக்ரோமோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் த எதனால பாலினா நிறைய அர்த்தம், குரோமோஃபிலிக்னா கலர்னு அர்த்தம், பாலினா மோர் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அசிடிக் ஸ்டெயினையுமே பண்ணும், பேசிக் ஸ்டெயினையுமே பண்ணும். ஸோ அப்போ வரும்போதும் ஸ்டெயினிங் ப்ராப்பர் என்ன எவ்வளோ கலர் அது வந்து பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க, எவ்வளோ கலர் அது அப்சர்வ் ஆகுது இல்லையா, அதனால பாலிக்ரோமோஃபிலிக். ஸோ பாலினா மோர், குரோமோஃபிலிக்னா கலர் அப்படின்னு அர்த்தம். இட் ஹாஸ் மோர் தென் 2 கலர்ஸ், மோர் தென் 2 or 3, 4 and 5 எனிதிங். ஸோ எந்த ஸ்டெயின் வேணாலும் நீங்கள் போடலாம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இட் இஸ் பாலிக்ரோமோஃபிலிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் த திங். அண்ட் வாட் அபவுட் த குரோமட்டின் நெட்வொர்க்? குரோமட்டின் நெட்வொர்க் வந்து இன்னும் கண்டென்ஸ் ஆகும், பிகம் ஃபர்தர் கண்டென்ஸ், பிகம் ஃபர்தர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குரோமட்டின், ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் இன் ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? chromatin network become more condensed. So this is what. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐ கெஸ் இதுவே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்மீடியட் நெக்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து லேட். ஓகேவா? ஸோ ஐம் சாரி தட் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ. இப்போ நாளைக்கு தான் நான் again teach you about the what factors necessary for erythropoiesis. Here I can't. So first I said you diameter is first 20. Why I'm repeating is you people should not forget it. So I'm repeating it again and again. ஸோ லேட் அப்படின்னு சொல்லும் போதும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 20 மியூ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் -5 from it, 15. நெக்ஸ்ட் மைனஸ் again 5 from it, 10. Next, so what is a late normoblast? So nothing but 8 to 10. So 10, 8 to 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ஸோ நியூக்ளியஸ் நியூக்ளியோலை இருக்குமா? நியூக்ளியோலை இருக்காதுப்பா. வாட் அபவுட் நியூக்ளியோலை? நியூக்ளியோலை இஸ் ஆப்சென்ட், பட் நியூக்ளியஸ் வில் பி ப்ரெசென்ட். நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்குமா. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் வந்து இட் வில் பி லைக் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, லைக் எப்படி சொல்கிறது, குரோமட்டின் நெட்வொர்க் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ குரோமட்டின் நெட்வொர்க் வந்து இன்னும் நல்லா கண்டென்ஸ் ஆகிடும். ஓகேவா? குரோமட்டின் நெட்வொர்க் இன்னும் நல்லா கண்டென்ஸ் ஆகி த ஹோல் நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா நடுவில் ஒரு இங்க் ஸ்பாட் வச்சா மாதிரி, இங்கே இருக்கா நடுவில் ஒரு இங்க் ஸ்பாட் வச்ச மாதிரி இருக்கும். அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டேன்னா த குவான்டிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் அதிகமாகும். ஸோ ஹீமோக்ளோபின் குவான்டிட்டி அதிகமாகும். அதனால த ஸ்டெயினிங் இஸ் அசிடோஃபிலிக் இன் நேச்சர். Acidophilic in nature, and the other name of it is autochromatic erythroblast. ஓகேவா? ஆட்டோக்ரோமேட்டிக் எரித்ரோபிளாஸ்ட். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எழுத வேண்டியது இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் எழுத வேண்டியது வரும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்துட்டேன்னா எஸ். ஸோ பிஃபோர் இட் என்டரிங் இன்டு அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கால் திஸ் ரெட்டிகுலோசைட். ரெட்டிகுலோசைட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி த நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலை will disappear, and this process, the disappearance of nuclei is called pyknosis. So nucleus disappear ஆகுற அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, பைக்னோசிஸ். So I already said you about the ink spot nucleus, and now we are learning a new concept called pyknosis. Pyknosis is nothing but a disappearance of nucleus. Disappearance of nucleus. Okay. So next is reticulocyte. Reticulocyte, you no need of anything. So only for balance 3 you should remember that mnemonic DNA. So reticulocyte இது எதுவுமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. So reticulocyte is the last stage of it. So reticulocyte, I'm successfully going to complete, I guess. So what is reticulocyte?
அப்படின்னு சொன்னேன்னா இவங்க வந்து இம்மெச்சூர் ஆர்பிசி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குப்பா. இம்மெச்சூர் ஆர்பிசின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இவங்களோட டயாமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஆர்பிசியோட டயாமீட்டர் வந்து 7.4 மியூவா, இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ லிட்டில் மோர் தென் திஸ். ஓகேவா? ஸோ எதுக்கு ரெட்டிகுலோசைட் அப்படின்னு பேருனா இதோட சைட்டோபிளாசம் இருக்குல்ல, ஸோ செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இது சைட்டோபிளாசம்குள்ள வி ஹாவ் ரெட்டிகுலர் நெட்வொர்க் லைக் ஒரு ஏணி இருக்குல்ல, வாட் இஸ் தட் இஸ் ஏணி இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த செல்லுக்குள்ள வந்து இட் வில் பி லைக் ரெட்டிகுலர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இட் வில் லுக் லைக் அ லேடர். சரியா? அதனால தான் இதுக்கு இன்னும் நம்ம இதை இந்த ரெட்டிகுலோசைட் அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகேவா? ஸோ எதனால இந்த ரேடர்லாம் இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது லேட் நார்மோபிளாஸ்ட் இருந்து இது ரெட்டிகுலோசைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆர்கனெல்லாம் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இந்த ரெட்டிகுலோசைட் இருக்கு. ஓகேவா? this reticular network is because of the presence of remnant. remnantனா எப்படி சொல்லுவாங்க? இருந்ததுக்கான அடையாளம், remnant of disintegrated organelle. ஆர்கனல்லி. இன்னொன்று நாலாவது பாயிண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா here you should write only one thing. It is basophilic in nature because of the presence of remnant organelle. ஸோ ரெமனன்ட் ஆர்கனல்லி எல்லாம் இருக்கிறதுனால, இந்த டிஸ்இன்டிகிரேட்டட் ஆர்கனல்லி எல்லாம் இருக்கிறதுனால the cytoplasm is basophilic in nature. ஓகேவா? ஸோ இதோட you just keep it off, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ரெட்டிகுலோசைட் இது மட்டும் எதுனாலே ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் இம்மெச்சூர் ஆர்பிசினா என்ன. ஸோ டயாமீட்டர் லிட்டில் மோர் தென் 7.4. ஓகேவா? யூ கேன் ரைட் 7.5, 7.6 அந்த மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்இன்டிகிரேட்டட் ஆர்கனலிக்கான இருக்கிற ரெமனன்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஐ மீன் இட் ஹாஸ் த சைட்டோபிளாசம் ஆஃப் திஸ் ஹேவ் a reticular network. Because of this we are calling it as reticulocyte, and the cytoplasm is basophilic in nature because of the presence of disintegrated organelle. Then we have many stories over there. If you want to read the stories, you can. Okay, I'm not saying anything bad about it. So what is this is okay. Next is mature erythrocyte. Mature erythrocyte பத்தி ஒண்ணுமே இல்லை, உனக்கு தெரிஞ்ச விஷயமே நீ எழுதலாம். ஒரு ரெட்டிகுலோசைட் மெச்சூர் எரித்ரோசைட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஹீமோகுளோபின் இருக்கும். எரித்ரோசைட் ஸோ ஹீமோகுளோபின் இருக்கும். 1 நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் இருக்காது. What are you can write? Diameter will be 7.2 mu. Then the shape will be biconcave in shape. So எல்லாமே you know about it. So I'm just giving you an extra just ஒரு revision மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆர் biconcave in shape, then diameter is 7.2 mu, nucleus will not be present, and hemoglobin will be present. ஓகேவா? நியூக்ளியஸ் இருக்காது, ஹீமோகுளோபின் இருக்கும். ஸோ த ஹோல் ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? ஸோ ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் மெச்சூர் எரித்ரோசைட் வர வரைக்கும் 7 நாள் எடுக்குமா. 7 days. The whole erythropoiesis that is developing from the pro erythroblast to the mature erythrocyte, there is totally 7 days. In that 5 days வந்துட்டு லேட் நார்மோபிளாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? மிச்சம் 2 days இருக்குல்ல, 2 days வந்துட்டு ரெட்டிகுலோசைட். So that's all. So this is the last stage. Tomorrow we'll go for factors necessary for erythropoiesis. That's all. அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். So thanks for watching. Revise yesterday and today ரெண்டுமே சேர்த்து படிங்க. This is as a revision. Stay home, stay safe. Bye, take care.